மீனா ஆஸ்பத்திரியிலேருந்து வந்துடுறாங்க. பூ வியாபாரத்துக்கே போகலை. அப்போ மீனா அம்மா வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு மீனா சொன்னோடனே முத்து காரில் இறக்கி விட்டுட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. அப்போ அந்த வழியாக வந்த சிந்தாமணி, என்ன மீனா எப்படி இருக்க அப்படிங்கும்போது, நல்லா தான் இருக்கேன், எனக்கு என்ன, என் புருஷன் நல்லா பார்த்துக்கிறாரு, எனக்கு ஒரு அற்புதமான புருஷன் கிடச்சிருக்காரு அப்படிங்க. ஆமாம் ஆமாம், உலகத்திலே இல்லாத புருஷன் கிடச்சிருக்காரு அப்படிங்கிறாங்க. நீ சொன்னாலும் சொல்லாட்டலும் என் புருஷன் வந்து எனக்கு உலகத்திலே இல்லாத புருஷன் தான். இப்போ என்ன விஷயமா என்கிட்ட பேசுகிற அப்படிங்கிறாங்க. என்ன விஷயமா பேசுகிறியா? அந்த பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் வந்து ஏதோ செஞ்சிருவேன் வச்சிருவேன்னு சொல்லி ஓட்ட இங்கிலீஷ்லாம் பேசி வாங்கினேன். இப்போ நீ எப்படி செய்ய போகிற? உன்னாலேயே நடக்கக்கூட முடியலை அப்படிங்கும்போது, இங்கே பாரு, நான் கண்டிப்பாக அதை செஞ்சு முடிப்பேன் அப்படிங்கும்போது, அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு டெக்கரேஷன் வேலை செய்யணுன்னா அதில் ஓனர் எவ்வளோ வேலை செய்யணும்னு எனக்கே தெரியும், நீ எவ்வளோ வேலை செய்வங்கிறது எனக்கு தெரியும். இப்படி இருக்கும்போது வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக நான் செஞ்சு முடிப்பேன் அப்படிங்கும்போது சிந்தாமணி சொல்கிறாங்க, நீ செஞ்சே முடிக்க முடியாது, அதுக்குள்ள சூழ்நிலை தான் உனக்கு இருக்குது. உனக்கு யாரும் நான் பூ தரவிட போகிறதில்ல, உன் வேலைக்கு யாரையும் வரவிட போகிறதும் இல்லை அப்படிங்கும்போது, இங்கே பாரு, என் புருஷன் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கார். என்ன, என் மாமனார், என் குழந்தை பஞ்சாதி எல்லோரும் எனக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. கண்டிப்பாக நான் ஜெயிச்சே காட்டுவேன் அப்படிங்கிறாங்க. ஜெயிக்கலைன்னா நீ என்ன சொல்கிற நான் கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறது ஒன்று தான், இந்த டெக்கரேஷன் தொழில் விட்டே ஓடிடணும் ஒன்று. ரெண்டாவது, அந்த சங்கத்து பக்கத்தில் வரக்கூடாது, சரியா? மறுபடி அதே பதவி எனக்கு வந்திருக்கணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டமின்னா, கண்டிப்பாக நான் இதை செஞ்சு முடிக்க முடியலைன்னா கண்டிப்பாக நீ சொல்கிறத நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க என் அம்மா வீட்டுக்கு. யாரடி அந்த சிந்தாமணிகிட்ட பேசிகிட்டு இருந்தேன் என்ன அப்படிங்கும்போது, அம்மா எனக்கு உடம்புக்கு முடியலன்னு நல்லாவே தெரியுது, தெரிஞ்சுக்கிட்டு நீ பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்திருக்கிய, எப்படி செஞ்சிட போகிற? அப்படி செய்ய முடியலன்னா உன் பதவியையும் டெக்கரேஷன் தொழிலையும் விட்டுட்டு ஓடிடணும் அப்படின்னு சொல்கிறாப்புல அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மீனா, அம்மா பாரு, இவளுக்கு மனசாட்சியே இல்லை அப்படிங்கும்போது, ஏம்மா அந்த சிந்தாமணிக்கெலாம் நம்ம மனசாட்சி பற்றி பேசக்கூடாது, வீட்டுக்குள்ளே போய் பேச வேண்டாம். நம்ம பேசுகிறோம்னா கண்டிப்பாக இந்த ரேகாவுக்கு வருத்தமாக இருக்கும், நம்ம அம்மாவே பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படிங்கும்போது, அதுவும் சரி தாண்டி அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்தோன்னே, மீனாக்கா வாங்க உட்காருங்க அப்படிங்கும்போது, இருக்கட்டும் அப்படிங்கும்போது, இல்லைக்கா நீங்கள் தரையில் உட்கார வேண்டாம், சேர்லேயே இருங்க, உடம்புக்கு பரவாயில்லையா அப்படிங்கும்போது, பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. நானும் ஆஸ்பத்திரிக்கு வரேன்னு சொன்னேன், சத்யா தான் வேணான்னு என்னை விட்டு வந்துட்டான், முதல்ல வாடினா அப்புறம் விட்டு வந்துட்டான் அப்படிங்கிறாங்க. பரவாயில்லம்மா, அங்கே எல்லோரும் ஏன் சங்கடப்படணும், நான் தான் இப்போ நல்லாயிட்டேனே அப்படிங்கும்போது, அக்கா இப்போ ஒன்றும் ஒரியலைல்ல, டாக்டர் வந்து எல்லாம் நல்லபடியான்னு சொல்லிட்டாங்களே அப்படிங்கும்போது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு காலகாலத்தில் பிள்ளை வந்துடும், நீங்கள் கவலைப்படாதீங்க, அதுபோக நல்லா சாப்பிடுங்க, வைங்க, ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கும்போது, சத்யா சொல்கிறாங்க, அக்கா ரெஸ்ட் எடுங்கன்னு அவங்க சொல்லியிருக்காங்க, அந்த டெக்கரேஷன் வேலையை எப்படிக்கா பண்ண போகிறேன், நான் வேணா கூட வரட்டுமாக்கா அப்படிங்கும்போது, டேய் உனக்கு இந்த இதை பற்றி தெரியாது, டெக்கரேஷன் வேலையை பற்றி தெரியாது அப்படிங்கும்போது, மீனா நானும் வரேன் மீனா, நான் உனக்கு வந்து என்ன பண்ணணுமோ பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. மீனா, அம்மா உனக்கு கடையில் வேலை இருக்குது, பொன்னியம்மன் கோயிலில் அன்றைக்கி திருவிழா, நீ வந்து அன்றைக்கி வந்தாலும் நல்லா இருக்காது, நீ பாரு அப்படிங்கும்போது, சீதா டபார்னு வந்துடுறேன், அக்கா நீ எப்படி இருக்க அப்படிங்க, நல்லா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி, உன் மாப்பிள்ளை வழக்கம் போல் தான் டர் பண்ணுறாரா என்ன அப்படிங்கும்போது, இல்லைக்கா அவர் வந்து இப்போ என்கிட்ட பேசுகிறதே இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியா, சரி நீ தான் பேச்சு கொடுத்து பேசப்பாரு அப்படிங்கும்போது, ஏக்கா நான் நீங்களும் மாமாவும் சேர்ந்து கராத்தா சொல்லி கொடுத்தீங்க, அதெல்லாம் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன், இன்னும் அவர் ஏதாவது பண்ணார்னா நான் அதுக்கு தக்க இது என்ன செய்யணுமோ அதை செய்வேன் அப்படிங்கிறாங்க. ஏண்டி வீட்டுக்குள்ளே ஏன் இல்லாதையும் பொல்லாதையும் பண்ண நினைக்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா என்னது இல்லாதையும் பொல்லாதையும் பண்ண நினைக்கேன், உன் மருமகன் கொடுத்துக்கிட்டே இருப்பார், நான் வாங்கிட்டே இருக்கணுமா, என் பொம்பளையாக பிறந்தனால வாங்கணுமா, அதெல்லாம் இல்லை, யார் கொடுத்தாலும் திருப்பி கொடுக்க தான் செய்யணும் எனக்கா அப்படிங்கும்போது, அதுவும் சார் தான் அப்படிங்கும்போது, அக்கா டெக்கரேஷன் வேலைக்கு நானும் வேணா வரட்டுமா அப்படிங்கும்போது, நீ ஆஸ்பத்திரி வேலையை பாரு, என் வீட்டுக்காரங்க சப்போர்ட்டாக இருக்காங்க, அது போக என்கிட்ட வேலைக்கு வராங்களா அவங்களாம் பார்த்துப்பாங்க, எங்கள் மாமாவும் என்னை கூப்பிட்டுக்காம்மா, நீ கவலைப்படாத, மாமா உனக்கு சப்போர்ட்டாக வரேன்னு சொல்கிறாரு, இவ்வளோ பேர் சப்போர்ட் இருக்கும்போது நான் எதுக்கு அசரணும், கண்டிப்பாக பண்ணிடுவேன், இதில் நான் தோற்று போனேன்னா என் டெக்கரேஷன் தொழிலே என்னை விட்டு போயிடும், அது போக இந்த சிந்தாமணிக்கு இந்த பதவியை நான் விட்டு கொடுக்கணுமா அப்படிங்கிறேன். ஏக்கா கண்டிப்பாக நீ ஜெயிப்பக்கா, எல்லா வயதுலையும் நீ வச்சு தான் நாட்டிட்டு வருவேன் அப்படிங்கிறாங்க. உடனே சரி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். முத்து வந்துடுறாரு. மீனா உடம்புக்கு எப்படி இருக்குது அப்படின்னு, ஏங்க இப்போ தானங்க வந்தேன் அப்படிங்கும்போது, இல்லை மீனா கார் ஸ்டாண்டில் போய் வண்டியை விட்டேன், மனசு கேட்கல, மீனாவுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்ட்டு அதான் வந்துட்டேன் அப்படிங்கும்போது, மீனா அம்மா சொல்கிறாங்க, மாப்பிள்ள நாங்கள் பார்த்துக்க மாட்டோமா, மீனா ஏன் மோதிரம் மாப்பிள்ள அப்படிங்கும்போது, அத்தை முன்னாடி உங்கள் மோவா இப்போ
இப்போ என் பொண்டாட்டிலும் நான் இல்லை அத்தை, இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன்னா அது காரணம் மீனா தான் அப்படிங்கும்போது, ஏங்க அந்த சிந்தாமணி வந்து அங்கே அப்படிங்கும்போது ரேகா ஒரு மாதிரி பார்க்காங்க. ஏய் ரேகா இருக்கா அப்படிங்கிறாங்க. இல்லை சொல்ல வேண்டியது சொல்லிடுறேன். நான் அந்த டெக்கரேஷன் வேலை பார்க்கலன்னா, இந்த ஒழுங்காக பார்க்கலன்னா டெக்கரேஷன் வேலையும் நான் நிப்பாட்டிடணுமா, அந்த பதவியும் கொடுத்துடணுமா அப்படின்னோன்னே, அது நடக்காது. கண்டிப்பாக நான் உனக்கு சப்போர்ட்டாக இருப்பேன். இதில் ஜெயிச்சு காட்டுறோம். நீ எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும்னு சொல்ல போகிறோம், நாங்கள் பண்ண போகிறோம். அதுபோக நம்மளுக்கு வேலைக்கு வரவங்க எல்லாமே உனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. நம்மளை மாதிரி அவங்க சங்கடப்பட்டவங்க கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லாவே பண்ணி தருவாங்க அப்படிங்கும்போது, ஏங்க பூலாம் வந்து கிடைக்க விடாமல் பண்ணதுக்கு சிந்தாமணி என்ன வேலை பார்க்கணுமோ அத்தனை வேலையும் பார்ப்பாங்க அப்படிங்கும்போது, மீனா அதுக்கு தான் நான் மாற்றி ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன். நான் உனக்கு அங்கே வந்து சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா நான் உனக்கு சொல்கிறேன் அங்கே போய் அப்படிங்கிறாங்க. ஏங்க பூ நாளைக்கு வந்துடும்ல அப்படிங்கும்போது, கண்டிப்பாக நாளைக்கு வந்துடும். சரியா சொன்ன நேரத்துக்கு வந்துடும். அதுபோக என்னென்ன பண்ணுமோ பண்ணி வச்சுருவேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. கம்பெனிலேருந்தும் மீனாட்ட பேசுகிறாங்க. மீனா உங்களுக்கு உடம்புக்கு முடியலன்னு சொன்னீங்களே சரியாயிருச்சா? எப்படி நீங்கள் ஆர்டர் சமையல் பண்ணி தந்துடுவீங்களா? இல்லைனாலும் சொல்லிடுங்க, நாங்கள் அதுக்குள்ளே வேறு ஆளை பார்க்கணும். ஏன்னு கேட்டால் நாளைக்கு நீங்கள் சொதப்பிட்டீங்கன்னா அவ்வளோதான். எங்கள் ஓனர் ஏற்கனவே எங்கள் கம்பெனி நடத்தணுமா வேண்டாமாங்கிறத இரு மனசோடு இருக்கார். இப்போ டெக்கரேஷன் வேலையும் சரியாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே பண்ண தெரியல, இந்த கம்பெனி எதுக்கு பேசாமல் மூடிடுதான் அப்படிங்கிற மனநிலைக்கு வருவார். உங்கள் டெக்கரேஷனுடைய வேலையை பார்த்துட்டு தான் அவருக்கு மனசு பிடிச்சி போய் இந்த கம்பெனி தொடர்ந்து நடக்கட்டும், லாபமாக நட்டமாக நான் பார்த்துக்கிறேன்னு அவர் சொல்லுற அளவுக்கு இருக்கணும். அதனால் நீங்கள் டெக்கரேஷன் வேலை சூப்பராக இருக்கணும் அப்படிங்கும்போது, சார் கண்டிப்பாக நான் நல்லா பண்ணிடுவேன் சார் அப்படிங்கிறாங்க. அதை பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுடுறாங்க. ஏங்க அந்த கம்பெனிலேருந்து தாங்க பேசுகிறாங்க, டெக்கரேஷன் ஆர்டர் செமையாக இருக்கணுங்கிறாங்க அப்படிங்கும்போது, மீனா நீ கவலைப்படாத வா, நம்ம வேலை செய்து ஆளப்புறம் பார்த்துட்டு வந்துடலான்னொன்னே எல்லோரையும் பார்க்க போகிறாங்க. அங்கே சிந்தாமணி இவங்களுக்கு முன்னாடி யாராவது இந்த மீனாவுக்காக டெக்கரேஷன் வேலைக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்னா எங்கெங்கே எது இருக்கணுமோ அது இருக்காது பார்த்துக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பெறுதாங்க. இதை பார்த்து எல்லாருமே ஆஹா என்ன போதும் ஏதாவது போதும் தெரியலன்னு முடிச்சுட்ருக்கோம். முத்து மீனாமே நிற்காங்க. முத்து மீனாவும் பார்த்தோன்னா பயங்கரமாக அழுதுகிட்டு சொல்லுதாங்க, இந்த மாதிரி சிந்தாமணி வந்தாங்க, வந்துட்டு மீனாவுக்கு வேலைக்கு போகக்கூடாது, அப்படி போனேல்லாம் நல்லா இருக்காது வைக்காதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க, எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முத்து, ஏக்கா அந்த சிந்தாமணி ஒரு டம்மி பீஸு, அது வந்து இப்படி தான் ஏதாவது பேசும், நீங்கள் அதுக்கு கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் அப்படிங்கும்போது, முத்து தம்பி நீங்கள் எங்களோட இருப்பேன்னு நாங்கள் வரோம் அப்படிங்கும்போது, கண்டிப்பாக நான் இருப்பேங்க, நான் வண்டிக்கு நின்று போக மாட்டேன், டெக்கரேஷன் வேலையை முடித்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண வரைக்கும் நான் அங்கே தான் இருப்பேன். மீனாவுக்கு உடம்பு சரியாக இருந்தால் கூட அவளை விட்டு போவேன், இப்போ அவளுக்கும் உடம்பு சரி கிடையாது, அதனால் அவங்க கூடயே தான் நிற்பேன் அப்படிங்கும்போது, சரி தம்பி அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு வீடும் பார்த்து சொல்கிறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, ஏங்க இந்த சிந்தாமணி ஏங்க இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது, மீனா உன் டெக்கரேஷன் வேலையை மொத்தமாக முடிச்சு விடணும், நீங்கள் இருக்கிற பொறுப்பை அவங்க வாங்கணும். எதுக்கு அந்த சிந்தாமணி என்னென்னாலும் பண்ணுவாங்க, ஏன்னு கேட்டால் ரேகா விஷயத்துலேயும் தோற்று போனாங்க, டெக்கரேஷன் வேலையை அவங்களுக்கு வர வேலையை நிறைய வேலையை நம்ம எடுத்திருக்கோம் அப்படிங்கும்போது வந்து அந்த கடுப்பில் இருக்க தான் செய்வாங்க, அதனால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. மறுநாள் காலையில் டெக்கரேஷன் வேலைக்கு போகிறாங்க. முத்து மீனாவும் வேண்டான்னு சொன்னாலும் கேட்காம அண்ணாமலை அங்கே வந்துடுறாரு. என்னப்பா நீலாம் வந்திருக்க அப்படிங்கும்போது, ஏன் நான் வரக்கூடாதா, என் மருமவா உடம்புக்கு முடியல, அவளே வந்து இந்த வேலையை செய்கிறா, ஒரு மாமனாக இருந்து நான் ஏதாவது வகையில் சப்போர்ட் பண்ணணும்ல முத்து, எனக்கு ஏதாவது வேலை கொடுப்பா அப்படிங்கும்போது, இல்லைப்பா வேண்டாப்பா நீ வரமா இருப்பா அப்படிங்க வர்றா, வீட்டில் போர் பயங்கரமாக, அதனால் எனக்கு இந்த வேலை வேணும் அப்படிங்கிறாங்க. மீனாவும் சொல்கிறாங்க, ஏங்க மாமா தான் விரும்பி பண்ணுறாங்களே பண்ணட்டும் மாமா, நீங்கள் ஒன்றும் இல்லை அந்த மல்லிகைப்பூ வந்து அடுக்குவாங்க கட்டி வச்சுருக்காத, அதை நீங்கள் வந்து கூட நில்லுங்க, கயிறை கொஞ்சம் இழுத்து விடுங்க அப்படிங்கிறாங்க. பண்ணிடலாமா அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் என்னென்ன பண்ணணுமோ அதை அண்ணாமலை பார்த்துக்கிறாரு. செகண்ட் ஃப்ளோரில் முத்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்துக்கிறாரு. தேர்டு ஃப்ளோருக்கு மீனா போகிறாங்க. இப்படி உதிர் போக்குகளை போடுங்கன்னு சொல்கிறாங்க. அது வேலைக்கு வந்தவங்க எல்லாமே போடுறாங்க. 3 ஃப்ளோர்லையுமே ஜம்முன்னு பண்ணிடுறாங்க. அப்போ மேனேஜர் இவங்க முதல்ல ஓனர் வரதுக்கு முன்னாடி எப்படி டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்க்கணுமேன்னு சொல்லிட்டு வந்து பார்க்காரு. பார்த்துட்டு ரொம்பவே அசந்து போகிறாரு. ரொம்ப சூப்பராக இருக்குது, எங்கள் ஓனருக்கு இதெல்லாம் பார்த்தா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சூப்பர் அப்படிங்கிறாங்க. அப்போ எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாங்கள் முடிச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க. சரிங்க நீங்கள் அப்போ வேணால் கிளம்புங்க அப்படிங்கும்போது, இல்லைங்க உங்கள் ஓனர் வந்து இது நல்லா இருக்குதுன்னு சொன்னால் தான் எனக்கும் திருப்தியாக இருக்கும், உங்களுக்கும் நல்லாயிருக்கும், நான் இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லி அங்கே மீட்டிங் நடக்கிற இடத்துல மீனாவை கடைசியாக வச்சிடுறாங்க. இங்கே ஓனரு எல்லா ஃப்ளோருக்கும் போகிறாரு, டெக்கரேஷனையும் பார்க்காரு, நல்லா இருக்குது, நிறைய வேலைகளை மாற்றி வச்சுருக்காங்க. இதை பார்த்துட்டு அவர் மேடையில் ஏறி சொல்கிறாரு, இங்கே வந்து இந்த கம்பெனிக்கு வரும்போதே இந்த பிரான்ச்சு நடக்கணுமா வேண்டவே வேண்டாம், பேருக்கு நம்ம வந்துட்டு இதை மூடிடுவோம் அப்படின்னு தான் வந்தேன். உள்ளே நுழைஞ்சோடனே டெக்கரேஷன் வேலையெல்லாம் பார்த்தோன்னு நானே அசந்து போனேன், ரொம்ப அருமையாக இருக்குது, அதுபோக என் மனநிலையே அது மாற்றிருச்சு, ரொம்பவே நல்லா இருக்குது,
நீங்கள் இந்த கம்பெனியை தொடர்ந்து நடத்தலாம், இங்கே வேலை பார்க்கலாம் எல்லோரும் அப்படின்னா எல்லாேருக்கும் பயங்கர சந்தோஷம். வேலை பார்க்குறதுக்கு காரணமே இந்த மீனா தான் அப்படின்னு சொல்லி மேனேஜர்லேருந்து ரொம்ப நாள் சந்தோஷப்படுறாங்க. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. இங்கே மேனேஜர் வந்து மீனாவை மேடைக்கு கூப்பிடுதாரு. எங்கே கொஞ்சம் மேடைக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. முத்து மீனாவும் மேடைக்கு போகிறாங்க. அப்போது பெரிய ஒரு மாலையை கொண்டு வாங்க அப்படின்ட்டு 2 பேருக்கும் போட்டு ரொம்ப நன்றி. இதில் நாங்கள் ஒரு 5000 பேர் இருக்கோம். இந்த 5000 பேருக்கு நீங்கள் தான் போஜனம் ரெடி பண்ணியிருக்கீங்க. எங்கள் வீட்டு சாப்பாடு எல்லாமே இந்த வேலையிலேருந்து தான் வருது. எங்கள் புள்ள குட்டி எல்லாமே இதில் தான் படிக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே இன்றைக்கி நிலைமைக்கு நீங்கள் தான் காரணமாக இருக்கீங்க. ஏன் தொடர்ந்து எங்களுக்கு அது கிடைக்கிறதுக்கும் காரணமாக இருக்கீங்க. எங்கள் ஓனர் இந்த பிரான்ச்சையே மூடிடலாம், இல்லை சரியான லாபம் வரல அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தார். இப்போ தொடர்ந்து நடக்கலாம், இல்லை நட்டமே வந்தாலும் நான் பார்த்துக்கிட்டு தான்ட்டு போகிறாரு. எல்லாத்துக்குமே காரணம் டெக்கரேஷன் தான். இங்கே இந்த பிரான்ச்சுக்குள்ளே அவர் வரையிலே டெக்கரேஷன் செமையாக இருந்துச்சு, சூப்பர்ன்ட்டு வந்தார். எங்களை எதுவுமே சொல்லலை. இல்லைன்னா என்ன இருக்குதுன்னு நினச்சி கூட பார்க்க முடியல. ரொம்ப நன்றி. நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. நான் ஏதோ எங்களை ஓரளவுக்கு குறை சொல்லாத அளவுக்கு வேறு பிரான்ச்லேயாவது எங்களை வந்து வேலைக்கு சேர்த்துக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு தான் நான் வந்து இதில் பண்ணேன். ஆனால் இதே பிரான்ச்சை தொடர்ந்து நடத்துறதுக்கு அவர் சொல்லியிருக்காருன்னா மிகப்பெரிய விஷயந்தான் அப்படிங்கிறாங்க. மீனா வந்து நான் தாங்க நன்றி சொல்லணும். எனக்கு உடம்புக்கு முடியல, அது தெரிஞ்சுக்கிட்டும் அந்த ஆர்டரை தொடர்ந்து நான் செய்யட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் அனுமதிச்சிருக்கீங்களே அப்படிங்கும்போது, இல்லை உங்கள் தன்னம்பிக்கையை தான் நான் பாராட்டணும். அதனால தான் நான் கொடுத்தேன். நல்லபடியாக வந்துருச்சு. நாங்கள் இதில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு நன்மை செய்யணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கில் பேசுகிறாரு. நம்மளுடைய சம்பளம் 5000 பேர் இருக்கோம். ஒரு ஆளுக்கு 1000 ரூபா கணக்கு பண்ணி நம்ம வந்து இந்த மீனாவை கொடுக்கலான்ட்டு இருக்கோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னோன்னே, கண்டிப்பாக கொடுக்கலாம் அப்படின்னோன்னே, உங்கள் அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க அப்படிங்கும்போது, இல்லை வேண்டாங்க அப்படிங்கிறாங்க. இது எங்களுடைய அன்பு பரிசு, இது நீங்கள் வாங்கிக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5000 பேரும் ஒவ்வொரு ஆளுக்கு 1000 ரூபாய இவங்களுக்கு கொடுக்குற மாதிரி அக்கௌண்ட்டில் அனுப்புதாங்க. வேலை செஞ்ச காசையும் கொடுத்துட்றாங்க, டெக்கரேஷனுக்கு ஆர்டரையும் பணத்தையும் கொடுத்துட்றாங்க. அதெல்லாம் வேலை செஞ்சவங்களுக்கு சம்பளத்தை கொடுத்துட்டு சிந்தாமணி வீட்டுக்கு முத்து மீனாவும் தன்னோட முத்து காரில் கூப்பிட்டு போகிறாரு. இங்கே சிந்தாமணி சரியான கடுப்பில் இருக்காங்க. இந்த மீனா சூப்பராக வேலையை முடிச்சுட்டு பணமும் வாங்கிட்டா, அது போக கம்பெனிலேருந்து பரிசு வாங்கி விட்டாளே அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுப்பில் இருக்காங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இருக்கும்போது மீனா வீட்டுக்குள்ளே வருவாங்க. ஏன் வீட்டுக்குள்ளே என்ன நீ அப்படிங்கிறாங்க. நீ என்கிட்ட சபதம் போட்ட, அதான் நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு சொல்ல வரணும்ல. நிறைவேற்றிட்டேன்னு சொல்கிறதுக்கு உன் வீட்டுக்கு வராமல் என் வீட்டுக்கு போக முடியும், அதான் இங்கே வந்தேன் அப்படிங்கிறாங்க. இங்கே சிந்தாமணிக்கு சரியான கடுப்பாகுது. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.